கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தேவனை குறித்து சங்கீதக்காரனுடைய ஒரு வெளிப்பாடு, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வெளிப்பாட்டை தான் இங்கே பார்க்க முடிகிறது. எப்படி கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஆமென். யோபுடைய புஸ்தகத்திலும் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஏசாயாவின் புஸ்தகத்திலும் இந்த காரியங்களை குறித்து பார்க்க முடிகிறது. இன்னும் தெளிவாக நிறைய நபர்கள் ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். இங்கே 147ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துக்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரனும் சொல்லி வருகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் அளவில்லாதவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவர். இன்னும் எப்படி என்று சொல்லி இன்னும் பல காரியங்களை பார்க்கலாம். நீங்கள் ரோமருக்கு எழுந்த நிருபம் 11வது அதிகாரம், ரோமாபுரிக்கு பவுல் எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு தெளிவா பவுல் அப்போஸ்தலன் தான் புரிந்து கொண்டதை அங்கே சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அவருடைய அந்த காரியத்தை அளவிடவே முடியாத அளவுக்கு அவைகள் பெரியவைகளா இருக்கிறது என்று சொல்லுகிறார். 139வது சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போதும் அங்கேயும் ஒரு காரியத்தை அந்த தேவன் மதியில சொல்லுவீர்களா பாருங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. தேவனை குறித்து அந்த அறிவை குறித்து சொல்லுகிறார். தேவனை பற்றி நான் பார்க்கிறேன், என் உட்கார்தல் அறிந்திருக்கிறாரு, என் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார், நான் நடந்தாலும் அவருக்கு தெரியுது, படுத்திருந்தாலும் அவருக்கு தெரிந்திருக்கிறது, என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரிகிறது, என் நாவிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்னே எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி தம்முடைய கரத்தை வைக்கிறார். ஐயோ, இந்த அறிவு எனக்கு எட்டாத அறிவை எப்படி ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரிகிறது, என்னால் அந்த நினைத்தாலே பூரித்து போய் விடுகிறேன். அவருடைய அந்த அறிவு, அவருடைய அந்த ஞானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, ஆராய்ந்து முடியாத அளவுக்கு இருக்கு. இவ்வளவு காரியங்களை அவர் செய்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய அந்த அறிவை குறித்தும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் குறித்து பூரித்து போனவனாய் இங்கே சங்கீதக்காரன் இதை சொல்வதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் அதனுடைய 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலும் பவுல் அப்போஸ்தலன் இன்னும் ஆண்டவரை குறித்த சில காரியங்களை இங்கே சொல்லி வருகிறான். எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவார், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடமிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்த ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது தேவன் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி நம்மால் அறிந்து கொள்வது மிகவும் கடினம். அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியான நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ மகிமையான காரியங்கள் எல்லாம் தேவன் செய்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதமங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை,
கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. கடைசி காலத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்து தான் இங்கே ஏசாயா இந்த பகுதியிலே எழுதி வருகிறார். எழுதி வரும்போது சொல்லுகிற கடைசி சூழ்நிலை சொல்லுகிறாரு, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை அறிகிற அறிவை எல்லாரும் அடையும்படிக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறான். கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போகும். வேதத்தை எல்லாரும் ஆராய்ந்து தேடுவார்கள். தேட 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 ஆண்டோடைய காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 76வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 76:1, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேல் அவருடைய நாமம் பெரியது. யூதா என்றால் தேவனுடைய பிள்ளைகள். அவன் தேவனுடைய பிள்ளைகளிலே அவர் அறியப்பட்டவராயிருப்பார். ஆமேன். உலகத்துக்கு அவரை விளங்காது, உலகத்துக்கு அவருடைய காரியங்கள் புரியாது, உலகத்துக்கு அவருடைய எதுவுமே அவங்களுக்கு அவருடைய மூளைக்கு எட்டாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் யார் என்கிற வெளிப்பாடு உண்டாகும். தேவ பிள்ளைகள் தேவன் யார் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் உடையவர்களாய் கடைசி காலத்தில் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் அப்படியே 4வது அதிகாரத்துக்கு நேராக வரும் பொழுது அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 4:6, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ என் ஆசாரியனை இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை குறித்து பேசி வரும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசித்தோமே, நான் தியானித்தோமே, தேவனை எதன் மூலமாய் அதிகமாக அறிய முடியும் என்றால் அவரால் வெளிப்படுத்தியிருக்கிற இந்த வேத வசனத்தின் மூலமாய்த்தான். பரிசுத்த ஆவியானவர் அவைகளூடாய் தேவனுடைய எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அப்படி அவன் வெளிப்படுத்தி தருவதற்கு வேத வசனத்தை வாசிப்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறாரு, இந்த வேதத்து மூலமாய்த்தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறபடினாலே இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே, என்னை பற்றிய அறிவில்லாமையினாலே செத்து போய் கொண்டு இருக்கிறாங்க, சங்காரமாகி கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, என்னை பற்றி அறிகிற அறிவை நீ வெறுத்தாய். உனக்கு இப்ப என்னை பற்றி அறியணுங்கிற அந்த வாஞ்சையே இல்லை. கர்த்தரை குறித்து அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேர் இருக்கு? யோசித்து பாருங்க. இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றை குறித்து அறிந்து கொள்ளணும் ரொம்ப விரும்புவோம். ஆண்டவரை குறித்து இன்னும் எனக்கு அறியணும், ஆண்டவரை குறித்து இன்னும் எனக்கு அறியணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இல்லை, நிறைய பேர் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து இன்னும் அறியணும், இன்னும் அறியணும் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. ஆனால் எத்தனையோ பேர் தங்கள் வீடுகளை சும்மா தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தங்கள் வீடுகள் டிவி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து அறிய வேண்டும் என்கிற அறிவு அவளுக்கு இல்லை. ஆமேன். இந்த டிவி சீரியலில் மாற அந்த நிகழ்வு அடுத்து என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுது என்கிற அதை அறியணும்னு வாஞ்சிக்கிறாங்க. ஒரு சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகிற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய காரியங்களில் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், நீ தேவனுடைய காரியங்கள் என்ன நடக்க போகிறது, உலகத்தில் என்ன நடக்க போகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற அறிந்து கொள்ளுகிற அறிவோடு மனிதர்கள் இன்னைக்கு சொல்ல அதில் அந்த ஈடுபாடு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதை நான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எந்த ஒரு தாய், எந்த ஒரு தகப்பன் கர்த்தருடைய வேதத்தை மறக்கிறார்களோ கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்து விடுவாராம். இது அதனால தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன சொல்லணும், விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதோட 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம், தொடர்ந்து போவோம். எப்போ எப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்து திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரை நம்மை குணமாக்குவார்,
நம்மை அடித்தார், அவரை நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இதுல நிறைய முக்கியமான காரியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் இப்ப சொல்ல விரும்பவில்லை. கர்த்தரிடத்தில் திரும்பவும் ஆறுங்க. அப்போ மனம் திரும்பாம தேவனை அறிகிற அறிவை நம்ம ஒருபோதும் அடைய முடியாது. ஆமென். பாவ நிலைமையில இருந்து கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்ம வளர முடியாது, விருத்தி முடியாது. அதனால மனம் திரும்ப வேண்டும். இல்லைன்னா கர்த்தர் 2 கொட்டு தருவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை அடித்தார். சில நேரங்களில் நம்ம மனம் திரும்பாமல் போகும்போது நம்ம அடித்து நொறுக்கிடுவார். கர்த்தர் அடிப்பாரா? கர்த்தர் அடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் சிநேகிப்பார். நம்ம வரும்போது தொடர்ந்து பேசுவோம். எங்களுக்கு ஆண்டவருடைய அந்த மொத்த சாயலை நம்ம வேதத்தின் மூலம் பார்க்க போகிறோம். அவருடைய மொத்த குணாதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்டவராக இருப்பார்னு தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம ஒழுங்காக நடக்காமல் இருந்தால் 2 கொட்டி தந்து திரும்பவும் நம்ம அப்படியே அழிச்சு போட்டுற மாட்டார். போய் உயிர்ப்பிப்பான். அவள் தொடப்பட்ட அனுபவம் நமக்கு வரும் பொழுது அதுக்கப்புறம் தான் கர்த்தரை தேடணுங்கிற உணர்வு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு வரப்போகுது. ஆமென். யாரெல்லாம் கர்த்தரை தேடாம சீரியலுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடாம சினிமாக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடாம உறவுகளுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடாம பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடாம உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் கர்த்தரிலிருந்து கொட்டுப்படுகிற நாள் வந்தாச்சு, வரப்போகுது. அல்லேலூயா. கொட்டு வாங்கிட்டு அப்புறம் ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே எனக்கு கூப்பிடுறதுக்கு முன்ன மனம் திரும்பிடணும். ஆமென். அந்த நிலைமை வாரதுக்கு முன்னால் மனம் திரும்பி இன்னும் என் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளணும். அப்போ அந்த கொட்டு பட்டு தான் சிலர் அறிவடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிபட்டு உதைக்கப்பட்ட பிற்பாடு தான் சிலருக்கு அறிவு வந்து, ஓ இனி நம்ம கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆமென். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வராமல் ஒழுங்காக கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய அறிகிற அறிவில் விரித்தடைய வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி கர்த்தரை தேடு அவரை குறித்து ஆராய்ந்து அறியும் பொழுது அவர் தம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புனவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் வாசிங்க. அதையும், அன்றி நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவனை குறித்த முன்னுரையான சில காரியங்கள். தேவனுடைய காரியங்கள் குறித்த முன்னுரையான சில காரியங்கள். தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் என்ன குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறார் என்கிற வெளிப்பாடுகள் நமக்கு வேண்டும். ஆண்டவர் தன்னை 2 விதங்களிலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 2 விதங்களிலே வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது பார்க்க, மனுஷருக்கு வெளிப்படுத்தி பார்க்க முடியும். ஒன்று பொதுவான வெளிப்பாடு, 2வது சிறப்பான வெளிப்பாடு. இந்த பொதுவான வெளிப்பாட்டை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வேத வசனங்களை சொல்லுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களை கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆண்டவருடைய பொதுவான வெளிப்பாடு. அவர் பொதுவாக கொடுத்த எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு உண்டு. வானத்தை பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது இது தானாய் தோன்றி இருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் கண்டிப்பாக இதை ஒருவர் படைத்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் தேவன் அதை படைத்து இருக்கிறார். அப்போ இது எல்லாருக்கும் உள்ள பொதுவான வெளிப்பாடு. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது.
அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்த மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். ஆண்டோடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, என்ன அவர் நன்மை செய்கிறார், மழையை தருகிறார், செழிப்பை தருகிறார், ஆகாரத்தை தருகிறார், சந்தோஷத்தினால் நிரப்பி இவ்விதமாய் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஒரு நபருக்கு எல்லாருக்கும் இவ்விதமாக ஆண்டவர் தன்னை பூலோகத்தாருக்கு வெளிப்படுத்துகிறார். இது பொதுவான வெளிப்பாடு. ரோமர் 1 அதிகாரம், ரோமருடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு உண்டு. ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை எல்லா முழு உலகத்துக்கும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால எனக்கு தெரியாது, ஆண்டவர் ஒரு உண்டுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஏன் அவன் பார்க்குற எல்லா காரியங்களை பார்க்கும்போது கண்டிப்பா தேவன் ஒரு இருக்கிறார் என்கிற உணர்வனுக்கு வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது பொதுவான வெளிப்பாடு. சிறப்பு வெளிப்பாடு என்று சொன்னால் அது வேதாகமத்தின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது. இது பொது வெளிப்பாடு இயற்கையின் மூலமாய் மற்ற காரியங்கள் மூலமாய் கிடைக்கிறது. சிறப்பு வெளிப்பாடு என்றால் வேதத்தின் மூலமாய் கிடைக்கிறது. சில நேரங்களில் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய தனிப்பட்ட ரீதியில் நம்முடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். சில ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தான் உயிரோடு இருக்கிறது நிரூபிக்கிறார். நிறைய மனிதர்கள் சிறப்பு வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பழைய மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கலாம். சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனுஷன் தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றார். கடவுளை பார்க்க வேண்டும், உண்மையான கடவுள் யாராக இருந்தால் அவர்களுக்கு வெளிப்படட்டும் என்று சொல்லி அவர் எல்லா தெய்வங்களையும் அழைத்து பார்த்தார், வரவில்லை. இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாது சுந்தர் சிங்குக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்கிற காரியத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நிறைய மனிதர்கள் ஆண்டுடைய சிறப்பு வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். காலாகாலங்களிலே அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரத்திலே ஆண்டவர் இந்த சிறப்பு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். 103வது சங்கீதம் 103வது சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு வெளிப்பாட்டை அவர் அங்கே சொல்லி வருகிறார். 103:7 அவர் சொல்கிறார், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். தனிப்பட்ட ரீதியிலே அவர் மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அந்த காரியத்தை தெரிய பண்ணினார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் சிறப்பான வெளிப்பாடுகளை கொடுத்து தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் யாருக்கும் என்ன வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை. எல்லா மனிதர்களுக்கும் அந்த வெளிப்பாடை ஏதோ ஒரு வகையிலே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் கேட்டால் உங்களுக்கும் தம்முடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கும் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கும் அவருடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லி தந்து உங்களை அவர் எல்லாவற்றையும் சிறப்பானவர்களாய் மாற்றுவார். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சில முக்கியமான பெயர்களை நம்ம இப்போ தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நிறைய பெயர்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் விசேஷித்த சில பெயர்கள் உண்டு. அது ஒன்று ஏலோஹிம். ஏலோஹிம் என்கிற பெயர், இந்த பெயர் நம்முடைய பைபிளில் சுமார் 2570 முறை இந்த வேதாகமத்திலே இந்த பெயர் வருகிறது. ஏலோஹிம்.
இது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு சொல்லாய் காணப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமே, ஆதியிலே தேவன். அந்த தேவன் என்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல எபிரேய பைபிளில் ஏலோகிம் என்கிற பெயரை பயன்படுத்துவாங்க. ஏலோகிம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பேர். சங்கீதங்களின் புஸ்தகம் 19:1 நாம் வாசித்தோமே, தேவன் என்று சொல்லி, அந்த தேவன் என்கிற வார்த்தை இந்த ஏலோகிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வல்லமையை குறிக்கிற ஒரு பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஏல் என்கிற பெயர். இது ஏல் அப்படின்னு சொன்னா தேவன் என்று சொல்லிதான் அர்த்தம். இது தனியாக வராது, பல பெயர்களோடு சேர்ந்து வரும். அதனுடைய தொடர்பாய் வருகிற சில பெயர்கள், ஒன்று ஏல் எலியோன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை நம்ம அடிக்கடி சில பாடல்களை பார்ப்போம். ஏல் எலியோன் என்கிற வார்த்தை பாடல்கள் வருவதை நம்ம உச்சரிப்போம். ஏல் எலியோன், ஏல் எலியோன் அப்படின்னா உன்னதமான தேவன் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய விசேஷர் ஏல் எலியோன், உன்னதமான தேவன். உன்னதமான அந்த தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உயர்ந்தவர். அந்த அந்த தேவனுக்கு ஈடா இந்த உலகத்தில் எதையுமே வச்சு பேச முடியாத அளவுக்கு உன்னதமான தேவன் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பரிசுத்தம் நிறைந்த வார்த்தை, ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தையை, அந்த ஏல் எலியோன் என்கிற வார்த்தையை சீக்கிரமாக யூதர்கள் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை இந்த ஏல் எலியோன் என்கிற வார்த்தை. அது உன்னதமான தேவன் என்கிற பெயரில் வருகிறது. நீங்கள் ஆதியாகமம் 14ஆவது அதிகாரம் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது, ஆதியாகமம் 14ஆவது அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனத்திலிருந்து இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் அந்த யுத்தம் முடிந்து வரும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம். அங்கே ஒரு நபர் எதிர்கொண்டு வருகிறார். 18ஆம் வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னான். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமே. ஏல் எலியோன் என்று சொன்னான், உன்னதமான தேவன் என்று சொல்லி அர்த்தம். இது ஒரு மகிமையான ஒரு பெயராய் காணப்படுகிறது. இந்த பெயரை திரும்ப 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 உச்சரிக்கும் போது இந்த உன்னதமான தேவனுடைய உன்னதமான வல்லமை நம்ம மத்தியில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு வல்லமை உண்டு, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பேர்களுக்கு பின்னாடி இருக்கிற அதனுடைய ரகசியமே அதுதான். பிசாசுகளுடைய பெயர்களை, அந்த பிசாசுடைய பெயர்களை திரும்ப 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 நீங்கள் உச்சரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிசாசுடைய கிரியைகள் அந்த இடங்களில் வந்து இறங்கிடும். அந்த பிசாசுடைய அந்த வல்லமைகள் அந்த இடத்துல கிரியை செய்யும். அதனால தான் மந்திரவாதிகள் அந்த பிசாசுடைய பெயர்களை திரும்ப 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 உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப உச்சரிக்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படி உச்சரிச்சுட்டே இருங்க இருங்கன்னு சொல்ல சொல்ல அங்கே உச்சரிக்க உச்சரிக்க அதோடைய வல்லமை அங்கே இறங்க. அதை காட்டிலும் பாருங்க, அதே போல மகிமையான தேவன் அவருடைய பெயர்களை நம்ம உச்சரிக்கும் போது ஏல் எலியோன், ஏல் எலியோன், ஏல் எலியோன் அப்படியே நீங்கள் உச்சரிச்சுட்டே இருங்க. ஒரு 5-10 நிமிஷம் அந்த பேரை மட்டுமே சொல்லிட்டு பாருங்க, உங்கள் மேலே ஒரு மகிமை இறங்குறத உங்களால் பார்க்க முடியும். உங்கள் மேலே ஒரு பிரசனம் இறங்குறத பார்க்க முடியும். அந்த உன்னதமான தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கி வருகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. முதல் அது உன்னதமான தேவன். நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரத்திலும், ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரத்திலும் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 14 அதனுடைய 13ஆவது வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்துள்ள ஆரானை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான கொப்பாவேன் என்றும் உன் இருதயத்திலே சொன்னாய். இது பிசாசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பிசாசு இப்படி சொல்லி விழுந்து போனா, ஆனால் அதில் சில ரகசியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கே அந்த உன்னதம் எங்கே இருக்கு என்கிற ரகசியம் சொல்லி பாருங்க. வானத்திற்கு ஏறுவே, அப்போ உன்னதம் எங்க இருக்கு? வானத்துக்கு மேலே. அடுத்து தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, இன்னும் நட்சத்திர மண்டலம் இருக்குல்ல, அதற்கு மேலாக ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு மேல் அந்த உன்னதத்துக்கு
இந்த உன்னதத்தை எந்த விதத்திலும் நம்ம என்ன இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா பரலோகத்தில் நிறைய ஸ்தானங்கள் இருக்குது. நல்லா கவனிங்க, பரலோகத்தில் நிறைய ஸ்தானங்கள் இருக்குது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி 3ஆம் வானம். ஆனால் யூதர்களுடைய நம்பிக்கையின்படி 7 வானங்கள் உண்டு. அந்த 7 வானம், அந்த 7ஆம் வானம் அதுக்கு மேலே இருக்கிற இடம் தான் உன்னதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே உன்னதமான தேவன் வீற்றிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஆமென். இன்னொரு ரகசியத்தை கூட சொல்லட்டுமா? அந்த உன்னதத்திலிருந்து அந்த உன்னதமான தேவன் அந்த உன்னதத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்க விரும்பாமல் அந்த சிங்காசனத்தை விட்டு நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருத்தர் பக்கத்தில் போக முடியாது. சாதாரணமான தேவ தூதர்கள் கூட அந்த உன்னதத்துக்கு போகவே முடியாது. இந்த உன்னதமாங்கிறது அது தேவனுக்குரிய விசேஷித்த ஸ்தலம். எல்லாம் தேவதூதர்கள், சில தேவதூதர்கள் கூட அங்கே போக முடியாது. அவ்வளோ மகிமையான இடம். அந்த இடத்துல நமக்கும் ஒரு இருக்கையை ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் திரும்பவும் வருவேன். எப்படி வருவேன்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிற்பாடு திரும்ப வருவேன். வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த ஸ்தானத்தில் போய் இருப்போம். இல்லைன்னா போயிடுச்சு. ஆமென். பாருங்க, ஏசாயாவின் தானியேலுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம், தானியேலுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்திலும் இந்த உன்னதமான தேவனை குறித்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். ஆனால் வெளிச்சத்தின் வேர்களாகிய அடிமரம், மன்னிக்கவும் 3:26, அதற்கு அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்னி சூழலின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நேபுகாத்நேச்சார் ஆண்டவரை குறித்து எல்லாம் பேசும்போது, அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். கடவுள் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் 3 வாலிபர்கள் அக்கினி நடுவில் தூக்கி போடப்பட்ட போது அவன் உற்று நோக்கிற, அவங்க செத்துருவாங்க, அவங்க பெடப்படைச்சி செத்துருவாங்க, அங்கே துடிச்சு துடிச்சு செத்துருவாங்கன்னு நினச்சி உற்று பார்த்தா அவர்கள் அங்கே துடிதுடித்து சாகவில்லை. 3 பேர் உலாவுகிற, அக்கினி நடுவில் உலாவுறாங்க. 3 பேரோடு கூட இன்னொருவரும் உலாவுகிறார். அல்லேலூயா. அப்பந்தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, சாதாரணமான ஒருவரில் உள்ளே உலாவி கொண்டிருக்கிறது அவர் உன்னதமான தேவன். ஆமென், அல்லேலூயா. பிசாசுகள் எல்லாம் இந்த அக்கினிக்குள்ளால நிற்க முடியாது. ஆனால் அக்கினிக்குள்ளால இன்னொரு உலாவுகிறார்னா அவர் தான் உன்னதமான தேவன் என்கிற வெளிப்பாட்டை நேபுகாத்நேச்சார் பெற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றோம், உன்னதமான தேவன், உன்னதமான தேவன் என்று சொல்லி அங்கே சொல்ல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் அந்த நேபுகாத்நேச்சார் தொடர்ந்து சொல்ற பாருங்க, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. நிறைய அற்புத அடையாளங்களை அந்த உன்னதமான தேவன் மூலமாய் நேபுகாத்நேச்சார் கண்டுகொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் நிறைய அந்த உன்னதமான தேவன் நிறைய இடங்களில் நேபுகாத்நேச்சாரும் சரி, அதுக்கு பின்பாக வந்தவர்களும் சரி, நிறைய இடங்களில் இந்த உன்னதமான தேவனை குறித்து அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது. 4ஆவது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற காரியம் வருகிறது. அதே போல 24வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால் அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. அதை தொடர்ந்து நீங்க இன்னும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவருடைய பெயர்களிலே மகிமையான பேர் ஏல் என்கிற அந்த வார்த்தையோடு இணைந்து வருகிற முதல் பேர் ஏல் எலியோன். அப்படின்னா உன்னதமான தேவன் என்று சொல்லி அர்த்தம். அந்த உன்னதமான தேவன் தமக்கு சித்தமானவர்களை செய்கிறார். அந்த உன்னதமான தேவன் தமக்கு சித்தமானவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அந்த உன்னதமான தேவன் தமக்கு சித்தமானவனை எல்லா இடங்களையும் உயர்த்தி வைக்கிறார். ஆமென். அந்த உன்னதமான தேவனை நோக்கி பாருங்க. ஏல் எலியோன், ஏல் எலியோன் என்று சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் ஜெபங்களில் பயன்படுத்தி பாருங்க. உன்னதமான தேவனுடைய மகிமை காரியங்கள் வெளிப்படும். ஆமென். ஏல் என்கிற வார்த்தையில் இணைந்து வருகிற ஒரு 3 பெயர்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏல் ஓலம். ஏல் ஓலம் அப்படின்னா நித்திய தேவன் என்று சொல்லி அர்த்தமாம். ஆமென். ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21:33, சங்கீதம் 90:2 இந்த இடங்கள் எல்லாம் 2 பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான வார்த்தை ஏல் ஓலம், நித்திய தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழ் வேதாங்கமத்தில் நித்திய தேவன் என்று வரும். ஆனால் எபிரேய பைபிளில் ஏல் ஓலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். 3வதாக சொல்லப்பட்ட வார்த்தை ஏல் ரோயி. ஏல் ரோயி அப்படின்னா என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது ஏல் ரோயி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவருடைய பெயர்கள் வந்து ஏல் ரோயி. 4வதாக அவர் கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு வார்த்தை ஏல் ஷடாய். ஏல் ஷடாய் அப்படின்னா 2 வார்த்தை அதற்கு உண்டு. ஒன்று சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏல் ஷடாய் என்கிற வார்த்தை. ஏல் ஷடாய் என்றால் வல்லமையுள்ள தேவன் என்று மாத்திரமல்ல, அதனுடைய எபிரேய மொழி ஒரு உண்மையான அந்த மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னென்றால் தாயை போல பால் கொடுக்கிறவர், மார்பகங்களாலே பால் கொடுக்கிறவர் அப்படின்ட்டு தான் அதோடைய எபிரேய மொழியுடைய அது முக்கியமான வார்த்தை. அப்படின்னா தாயை போல நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை நடத்துகிறாளோ, அவளை போஷிப்பிக்கிறாளோ, அதை போல தேவனும் போஷிப்பிக்கிறவராக இருக்கிறான். அதான் ஏல் ஷடா என்கிற முதன்மையான வார்த்தை. அவருடைய சப்போர்ட்டான வார்த்தை தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற வார்த்தை. ஆமென். பார்த்தோம் ஏலோஹிம் என்கிற வார்த்தையை பார்த்தோம். 2வது ஏல் என்கிற வரிசையில் வருகிற ஒரு 4 பெயர்களை பார்த்தோம். அடுத்து முக்கியமான ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அடோனாய். அடோனாய் அப்படின்னா ஆண்டவர் அல்லது எஜமான் என்று அர்த்தம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடோனாய், அடோனாய் அப்படின்னா ஆண்டவர் அல்லது எஜமான் என்று சொல்லி அர்த்தமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த 4வது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கிய பெயர் ஏகோவா. ஏகோவா என்கிற பெயர், யெகோவா என்கிற பேர் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பேர். அந்த பேர் தான் அவருடைய நிரந்தரமான ஒரு பெயர். மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் சொன்ன காரியம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற பெயரிலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் உன் முற்பிதாக்களுக்கும் வெளிப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய பெயரை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய பெயர் யெகோவா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் யெகோவா. ஆதியாகமம் 6வது அதிகாரம், மன்னிக்கவும், யாத்திரையாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவளுக்கு அறியப்படவில்லை. யெகோவா என்னும் என் நாமத்தினால். அப்ப ஆண்டவருடைய மகிமையான பெயர், நம்முடைய தகப்பனுடைய பெயர் யெகோவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பேர் யெகோவா. இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இனி இதை வச்சு தான் நம்ம தொடர்ந்துள்ள ஸ்டடி என்ன ஆண்டவரை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பார்த்தோம், அவருடைய பேர் ஏலோஹிம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏல் என்று சொல்லி அதனுடைய வரிசையில் 4 பேர்களை பார்த்தோம். அடோனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எஜமான் அல்லது ஆண்டவர் என்று அர்த்தம். அடுத்து 4வது பார்த்தோம், அவரே சொல்லுகிறாரு, யெகோவா என்பதுதான் என்னுடைய பெயர். ஆமென், அல்லேலூயா. அந்த யெகோவாவுடைய அந்த கிருபையும் அந்த யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எவ்விதமாய் செயல்படுகிறாரு,
அவர் இன்னும் என்னென்ன காரியங்களை எல்லாம் நமக்கு செய்வார் என்கிறதை குறித்தும், குமாரன், அவருக்கு ஒரு குமாரன் உண்டு, அந்த குமாரனுடைய பேர் என்ன, அப்படி ஆவியானுடைய செயல்பாடுகள் என்ன என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவருடைய அந்த காரியங்களை ஆழமாய் தியானித்து அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு முதல் ஆரம்பித்திருக்கிற இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாய் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடைந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்று ஆண்டவரே எல்லா சிறப்போடும் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதத்தை எந்த சூழ்நிலையும் மறந்து விடாதபடிக்கு வேதத்தினுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வார்த்தையாக இருக்கிறதப்பா. எந்த சூழ்நிலையும் நாங்கள் வேதத்தையும் வேதத்தினுடைய காரியங்களையும் மறந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு இதை தியானித்த ஒவ்வொருவர்கள் மேலும் தேவனாகிய கர்த்தருடைய விசேஷித்த கிருபையும் கரம் தங்கி இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும் தவறாமல் இவர்கள் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசனம் கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்கள் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.